ஆசிரியர்களின் கணப்பொழுதில் செயலர் தரவுத்தளத்தில் பதிவேற்றம் செய்த பின் மாணவர்களுக்கு அப்புதிய திட்டம் உள்ளங்கையில் எளிக்கணிதானே இறுதியாக இருப்போம் எக்குமானவுக்கு போதிக்கப் போகிறது என்று எண்ணாதே. செயற்கை நுண்ணறிவு காலத்தை புறம் கையால் தள்ளாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தியானன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய படைப்பு. அடுத்ததாக தயார் என்றால் முனீஸ்வரன் கோவிந்தன், நீங்கள் ரோபோ ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்துவது கூடாது என்ற நிலைப்பாட்டில் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இறைவன் படைத்த அறிவு களஞ்சிய மனிதன் பார்த்து பார்த்து சிரிப்பான். இதனை முறியடிக்க இறைவனை படைத்துவிட்டு சாதனை செய்துவிட்டு என்று சொல்லிவிட்டாலே அது மனிதனுக்கு ஈடாகுமா? சின்ன கருவியில் ஆரம்பித்து வகுப்பறை கருவறை வரை இன்று இயந்திரம் ஊடுருவி வந்துவிட்டது. இது சாதனை அல்ல, கல்விக்கு வந்த சோதனை. மனிதநேயம் கொண்ட ஆசிரியர் எங்கே? முகம், பெயர், வயது என் அறிவியலான இயந்திர ஆசிரியரை எப்படி கூறுவது? இவர் என் ஆசிரியர் என்ற இறுதி வர்க்கம் அளித்து ஆசிரியரை கூறும் வாய்ப்பை நம்முடைய சமுதாயம் இழந்துவிடும். கல்வி என்பது எட்டுப்பாடு மட்டுமன்று, ஒரு மாணவனின் அறிவில், பண்பில், ஒழுக்கத்தில், நடத்தையில், முக்கியமாக சிந்தனையில் சுதந்திரமாக உருமாற்ற ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது. இவை ஆசீரமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி செய்யும்? அதற்கு திட்டமிடப்பட்ட பாடங்களை மட்டும் மாணவர்களிலே கற்கும். பாடத்தை முடித்துக் கொள்ளும். நினைத்து பார்க்க வேலை பாடங்கள் இருக்கின்றது. ஏற்ற சுரக்கான வாழ்க்கை கூடுவாது. ஒரு மாணவன் பள்ளியில் பாட புத்தகத்தில் இருந்து அறிவது பாதி, ஆசிரியர்களின் அனுபவம் மற்றும் பாடத்தில் இருந்து அறிவது மீறி என்கிற நான்கு ஏற்ற பாடத்தை மட்டுமே புகட்ட முடியும். இதனால் கண்டிப்பாக ஒரு மாணவன் முழுமையடைய மாட்டான் என்பதே நிஜம். ஒரு மாணவன் சீரப்பாக படிப்பான், ஒரு மாணவன் சுமாராக படிப்பான், ஒரு மாணவன் பள்ளியிலிருந்து தூங்குவான். அப்பப்பா, கேட்கவே தலை சுற்றுகிறதே. இவர்கள் அனைவரையும் மாணவனுக்கு சான்றவனாக ரத்தமும் சதையும் உடலில் நிறைந்த மனித ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் என்பதில் எல்லோரும் மையமில்லை. இறுதியாக மற்றவை எல்லாம் வெறும் தருகிறமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயார் என்றால் இதுக்கு போயிடலாம். தியானம், இது உங்களுக்கான முதல் கருத்துமர்கள் பிரிவு. என் எதிர்த்தரப்பு நண்பர் கூறியது சற்று வேடிக்கையாகவே உள்ளது. ஆனால் நான் கடமையை செய்ய வேண்டும் அல்லவா? நண்பரே, நமக்குதான் ரோபோ ஆசிரியர்கள், பள்ளியில் ஆசிரியர்கள் என்றால் புதிதாகவும் அதிசயமாகவும் உள்ளது. ஆனால் கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அரிஸ்டாட்டில் எதிர்காலத்தில் ரோபோதான் மனிதர்களின் வேலையை செய்யும் என்று முன்பே கூறினார். ரோபோக்கள் மனிதர்கள், உதாரணத்திற்கு நமது அண்டை நாடான சிங்கப்பூரில் கோடி எனும் ரோபோ ஆசிரியர் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கணிதம், கோடிங் போன்ற பாடங்களை போதித்துக் கொண்டுதானே வருகிறது. அப்படி தரவுகள் இப்படி காட்ட ரோபோ ஆசிரியர்கள் தேவையில்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? ஆகவே புதுமையை முதலில் மறுப்பது மனித இயல்பு. அது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு பயனடைவதும் அவர்கள்தான் என்று கூறி ரோபோ ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற கோட்பாடே என் நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். நன்றி தியானன். முனீஸ்வரன், இது உங்களுக்கான வாய்ப்பு. அனைவருக்கும் காலத்தில் மூழ்கியிருக்கின்றார். தொழில்நுட்பத்திற்கு கொண்டிருக்கின்றார். ஒரு ரோபோ ஆசிரியரால் பாடத்தை போதிக்க முடியும். ஆனால் ஒரு மனித ஆசிரியரை போல் மெழுகு போல் உருகி தனது உணர்வுகளை வெளிக்காட்டி ஒரு மாணவர்களுக்கு எளிதில் புரியும் அளவிற்கு தனது போதனை நடத்த முடியுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனந்தமே இப்பொழுது இந்தியாவின் கேரளாவில் அவை வீசிடும் போது எந்த ஆசிரியர் இருக்கின்றார். ஆனால் நான் சற்று கேள்விப்பட்டதில் அந்த ஆசிரியரால் மாணவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்று. இப்படி இருக்கும் போது எப்படி உங்களால் ஆசிரியர் தான் பள்ளியில் அவசியம் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் கல்வி கோட்பாட்டை அறிந்தவர்கள் ஒரு மனித ஆசிரியராக இருந்தால்
போது விளையாட்டு, உணர்வு, ஆன்மீகம், அறிவு எனும் சேரையை தனது போதனையில் சேர்த்துக் கொண்டு மாணவர்களுக்கு நடத்துவார். ஆனால் எந்த ஆசிரியரால் முடியாது. ஆகவே பள்ளியில் அவசியம் மனித ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நாளைக்கான கூட்டை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எடுத்துக்காட்டாக மெக்கானிக்கல் ரோபோ நம் சொன்னதை செய்யும், டீப் ரோபோ நம் சொன்னதை சிந்தித்து செய்யும் என்பதை நான் கூறவில்லை. நவீன விஞ்ஞானி எலன் மஸ்க் கூறுகின்றார். இன்று சமையலையே செய்யும் ரோபோவால் நீங்கள் கூறும் இந்த தகவல்களை செய்ய முடியாதா என்ன? உதாரணத்திற்கு முதலில் என்று எதிர்த்தரப்பு நண்பர் கூறியது இந்தியா கேரளாவில் ஐரிஸ் ரோபோ ஆசிரியரின் வளர்ச்சி. அது என்ன செய்யவில்லை? வகுப்பறையில் மாணவர்களை அமைதிப்படுத்துதல், ஏதாவது கேள்வி கேட்டால் சலிக்காமல் பதில் கூறுதல். இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? மீண்டும் அடுத்த களத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி தியானன். இப்பொழுது முனீஸ்வரன், இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஒரு மனித ஆசிரியராக இருந்தால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு உணர்ச்சியுடனும் புரிமளவிற்கு பாட போதனையை நடத்த முடியும். எனது எதிர்பார்ப்பினர் கூறினார், ஒரு எண்ணாசிரியர் ஈர்க்கமாக இருந்தால் சமையலையே செய்யக்கூடும். அதனால் சிந்தித்து ஒரு மாணவனுக்கு போதனையை நடத்த முடியாதா என்று கேட்டார். ஆனால் இந்த இயந்திரத்தினால் சிந்திக்க முடியாது. இதற்கு பாடங்களில் உள்ளிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு போதனையை நடத்துகின்றது. இப்படி இருக்கும் போது அந்த செயற்கையால் சீரமைக்கப்பட்ட இயந்திரம் எப்படி மாணவர்களுக்கு போதனையை நடத்தும்? அப்படியே போதனையை நடத்தினாலும் இப்பொழுது மணிக்கணினியும் ஒரு இயந்திரம் தானே. அது போலதானே ஒரு இயந்திர ஆசிரியரும் அதற்கும் நடைபெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இதனை சரி செய்வதற்கு பல ஆண்டுகாலம், பல மாதங்கள் ஏற்படுகின்றது. ஆகவே பள்ளியில் அவசியம் மனித ஆசிரியர்களை ஈர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கிறேன் ஐயா. சரி, ரோபோ ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்னு நீங்க உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து பல கருத்துக்களை முன்வைத்தீங்க. ஆனாலும் ரோபோ பாடத்தை சொல்லிக் கொடுக்க வல்லமை பெற்றதுதான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இது மாணவர்கள் படிக்கின்றார்களா, சொல்வது மாணவர்களுக்கு புரிகின்றதா, உண்மையாகவே மாணவர்கள் கவனிக்கின்றார்களா, இதையெல்லாம் ரோபோவால் கண்காணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ரோபோவுக்கும் உண்மையான ஆசிரியருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ரோபோக்களை நாம் அமர்த்தத்தான் வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகின்றது. இதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு வகுப்பறையில ரோபோ பாடம் சொல்லிக் கொடுக்குது, மாணவர்கள் கவனிக்கின்றார்களா, மாணவர்களுக்கு புரிகின்றதா அப்படின்லாம் ரோபோனால கணிக்க முடியாது. இதே ஆசிரியர்களா இருந்தா ஒருவேளை மாணவர்களுக்கு புரியலன்னா மீண்டும் மீண்டும் சொல்லலாம், புரிகிற வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். அந்த வசதி ரோபோ கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது ரோபோ நமக்கு தேவையா? வணக்கம் ஐயா, உங்கள் கேள்வியை நான் உள்வாங்கிக் கொண்டேன். ஐயா, நீங்கள் கேட்ட கேள்வி என்னவோ சரியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது பெப்பர் ரோபோ என்று ஒரு ரோபோ வந்துள்ளது. அந்த ரோபோ நமது இருதய துடிப்பு முதல் நமக்கு என்ன நோய் இருக்கிறது என்று அதால் கண்காணிக்க முடியும். அந்த வகையில் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் அதற்கு தெரியும். மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் அதற்கு தெரியும் ஐயா. இப்பொழுது நம்ம ஒரு வீட்டு பாடத்தை அதற்கு கொடுத்தால், மாணவர்கள் கொடுத்தால் அவர்கள் வீட்டில் செய்வார்கள். அந்த வீட்டில் செய்யும் போது அந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்யவில்லை என்று ரோபோ கண்காணிக்க முடியும். இப்பொழுது மெக்கானிக்கல் ரோபோ, நான் முதலிலேயே என் கருத்தில் கூறியிருந்தேன், மெக்கானிக்கல் ரோபோ நம்ம சொன்னதை செய்யும், டீப் ரோபோ வந்து நம்ம சொன்னதை சிந்தித்து செய்யும் ஐயா. சிந்தித்து செய்யும் என்பதால் மாணவர்களுக்கு ஒரு கருத்து புரியவில்லை என்றால் இப்பொழுது 3 தர மாணவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. உயர்ந்த மாணவர்கள், நடுநிலை மாணவர்கள், கடைநிலை மாணவர்கள். ஒரு மனித ஆசிரியர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 3 மாணவர்களுக்கும் ஒரே முறையில் தான் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் ரோபோ அப்படி செய்யாது ஐயா. இந்த மாணவர்களுக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் சொல்லிக் கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் ரோபோ வந்து சலிக்காமல் சொல்லிக் கொடுக்கும் ஐயா. இதுவே
என்றால் ஒரு முறை 2 முறை கேள்வி கேட்டு புரியவில்லை என்றால் நீ போய் உன் நண்பரிடமே கேட்டுக்கொள், எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்து தலைவலிக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் ரோபோ 100 முறை கேள்வி கேட்டாலும் சலிக்காமல் பதில் கூறும் ஐயா. அதுவே என் கருத்தாகும். நன்றி, வணக்கம். சரி தேனன், இந்த மாதிரி ரோபோ இருக்குன்னு எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. தொடர்ந்து முனீஸ்வர் தயாரா இருக்கீங்களா? இப்ப ஏறக்குறைய கோவிட் நெரிசல் காலகட்டத்துல தான் நாம் அதிகமா இந்த ஜூம் அப்ளிகேஷன் இணையத்துல காணொலி வாயிலா வீடியோ வாயிலா நாம் வந்து சந்திப்பை ஏற்பாடு செய்து கொண்டோம். பல நிறுவனங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டார்கள். ஒரு என்ன ஒரு வளர்ச்சி, அது காலத்தின் தேவையாக இருந்தது. இந்த மாதிரி இணைய கூட்டங்கள்லாம் அதற்கு முன்னாடி இருந்தது, ஆனா மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்ப சாதாரண மக்களிடையே இந்த இணையதளத்துல வீடியோல பேசுகின்ற அந்த சூழல் வந்துட்டு பழகி பெறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ரோபோ ஆசிரியர்களும் எதிர்கால தேவைக்காக நம்ம பயிற்சிப்படுத்திக் கொள்வதற்காக அது காலத்தின் கட்டாயம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது அது இப்பவே பழகிக் கொள்வதுல என்ன சிக்கல் இருக்கு சொல்லுங்க. இப்பொழுது பள்ளியில் வடிவமைப்பு தொழில்நுட்பம் ஆசிரியர்கள் கூட இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் தொழில்நுட்பத்தில் மிகவும் புலமையானவர்கள். இவர்கள் நமக்கு இந்த ஜூம் போன்ற வலைதளங்களில் நுழைந்து எப்படி மற்றொரு மாணவரிடம் அல்லது ஆசிரியரிடம் கலந்துரையாடுவது, பேசுவது என அனைத்தையுமே நமக்கு சொல்லித் தரலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஐயா, முன்பு கொரோனா நச்சின் காலத்தில் நாம் வகுப்புகளை ஆன்லைனின் மூலம்தான் மாணவர்களிடமும் பேசிக் கொண்டிருந்தோம் என்று. உண்மைதான். ஆனால் அந்த நேரத்திலும் சில மாணவர்கள் இணைய பிரச்சனை போன்ற சூழலினால் அன்றைய நாளில் அந்த ஜூம் ஆன்லைன் வரியில் நுழைய முடியாத பிரச்சனைகள் பல ஏற்பட்டது. ஆனால் பள்ளியில் இந்த போதனைகளை நடத்தினால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. பள்ளியில் அவசியம் மனிதாபிமானங்களே இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.